கூட்டுறவு வங்கிகள் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தொகையில் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பு. பயிர்க்கடன் தள்ளுபடியால் சுமார் 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என தமிழக அரசு அறிவிப்பு. அரசுக்கு 2044 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் எனவும் விளக்கம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளில் புதிதாக வெளியிடப்படும் படங்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகளுக்கு அனுமதி. உள்ளூர் பண்டிகை, பொது விடுமுறை நாட்கள், வார இறுதி நாட்களில் தினசரி 5 காட்சிகள் திரையிடவும் அனுமதி அளித்தது தமிழ்நாடு அரசு. அதிமுகவில் குழப்பம் நீடிப்பதால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகிறார்கள். தற்போது தேர்தல் நடந்தாலும் தாவேக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. இந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் மக்கள் எங்களை ஜெயிக்க வெற்றி பெற வைப்பார்கள். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த இடத்துல குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. இங்க எங்க முதல்வர் மீது 100% மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. விளாத்துக்குள மாணவி வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்த தீர்ப்பு. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசு நடவடிக்கைக்கு உற்ற துணையாக தீர்ப்பு வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் பெருமிதம். அதிமுகவில் மீண்டும் வெடித்தது பூகம்பம். பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா ஆகிய 3 எம்எல்ஏக்கள் சபாநாயகர் பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த மரகதம் குமரவேலின் கணவர் தையூர் குமரவேல் அதிமுகவிலிருந்து நீக்கம். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தையூர் குமரவேல் நீக்கப்பட்டதாக அறிவிப்பு. திமுக மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்பட முயன்றது. திமுகவின் சந்தர்ப்பவாத அரசியல் சதியை ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து முறியடித்ததாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 5 பேர் இபிஎஸ்க்கு ஆதரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு 27 எம்எல்ஏக்கள் ஆதரவு. எஸ்பி வேலுமணியிடம் 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு. 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா. குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். இந்த காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் வாக்களித்தார்கள் என முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி. தூய சக்தி என சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள் கடும் என்றும் விமர்சனம். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் மோசமான குதிரை பேர அரசியலை தாவேக்கவிடம் நடத்தியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சிகள் இணைப்பு. தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியல் என இபிஎஸ் விமர்சனம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இணைந்தது அரசியல் அறமற்றது. 3 பேரின் செயலை ஊக்குவிப்பது மிகவும் அபாயகரமானது என பிசிக பொருளாளர் SS பாலாஜி கண்டனம். பதவி விலகிய 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்கவில் இணைந்தது மக்கள் தீர்ப்புக்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானது. 3 பேருக்கும் கட்சிகள் பதவியோ அல்லது இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்போ வழங்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கோவை சிறுமி படுகொலை விவகாரத்தில் தாவேக அரசு பொய் பிரச்சாரம் செய்கிறது. சமூக வலைதளங்களில் திமுக மீது அவதூறு பரப்பினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இன்று 8 இடங்களில் வெயில் சாதம் அடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 108.14 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருத்தணியில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட்டும்,
சென்னை மீனம்பாக்கத்தில் 106.34 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் பதிவு. காத்திருப்பு பட்டியலிலிருந்து சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் அருண் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமனம். காவல்துறை நிர்வாக ஏடிஜிபியாக மகேஸ்வர் தயாள் IPS நியமனம் செய்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை ராயபுரம் RSRM மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. குழந்தையை கடத்திய பெண் சுற்றி வளைத்து கைது. தென்காசி மாவட்டத்தில் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிக மூட வேண்டும். சத்தியம் டிவி எதிரொலியாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு உத்தரவு. சென்னை மணலி புதுநகர் அருகே தனியார் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்தில் எண்ணெய் பேரல்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நெய்வேலி NLC முதலாவது சுரங்கத்தில் உள்ள இயந்திரத்தில் தீ விபத்து. NLC ஊழியர்கள் உடனடியாக வெளியேறியதால் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படவில்லை. இரண்டாயிரத்து 26-27 கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் இளநிலை பட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடக்கம். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதியும் 2 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூலை 15ஆம் தேதியும் வகுப்புகள் தொடங்கும் என அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சுழன்றடித்த புழுதி காற்று. வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமம். திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டியை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி. மூதாட்டி கொம்பால் தாக்கியதில் தப்பி ஓடிய இளைஞரை மடக்கி பிடித்த உறவினர்கள். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஆர்வத்தோடு கண்டு ரசித்து வரும் சுற்றுலா பயணிகள். நெதர்லாந்து நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அரிய வகையான லில்லிய மலர்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திர சிங் தியோலுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். பத்மஸ்ரீ விருதை பெற்றுக் கொண்டார் எழுத்தாளர் சிவசங்கரி. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. எதிர்கால போர்கள் வெறும் மனித சக்தியை மட்டுமே நம்பி இருக்காது, தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்தையே மையமாக கொண்டிருக்கும். இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் கணிப்பு. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் சுற்றுலா தளத்தில் பழுதாகி நின்ற கேபிள் கார். அந்தரத்தில் சிக்கி தவித்தவர்கள் பத்திரமாக மீட்பு. चीटी पकड़ कर रखना, एक 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 पैर एक एक स्टेप ले. இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மே மாத வரலாற்றில் இதுவரை பதிவாகாத வெப்பம் இன்று பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
ஐபிஎல் போட்டியில் 20 ஓவர்கள் முழுமையாக ஆடினார் கிறிஸ் கெயிலின் 175 ரன் சாதனையை முறியடிப்பு. மேலும் 200 ரன்கள் எடுக்க முயற்சி செய்வன் என ராஜஸ்தான் அணி வீரர் வைபவ் சூரியவன்சி நம்பிக்கை.